ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அழுதுகிட்டு தான் பிறந்து வரான். அவன் கண்ணீர் சிந்துகிறான். பிறக்கும் போதே அழுகையா வரான். அவன் மறிக்கும் பொழுது பலர் அவனுக்காக அழுது அவனை அனுப்புகிறார்கள். சில கஷ்டங்களும் நெருக்கங்களும் வரும் பொழுது கூட மனுஷன் கண்ணீர் விடுகிறான். வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் கண்ணீரின் பாதையில் தான் கடந்து வந்திருக்கிறார்கள். 84வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அப்போ ஒரு அழுகை வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தருகிறார். எனவே இந்த வாரத்தின் பிரசங்கத்தின் தலைப்பு கண்ணீரை ஆனந்தமாக மாற்றுவார். கண்ணீரை உங்களுக்கு ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணுவார். நீங்க என் வாழ்நாளெல்லாம் கண்ணீர் இல்ல 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 அதை ஆனந்தமா மாற்ற போறாரு. 126வது சங்கீதம் அதனுடைய 5வது 6வது வசனத்துல கண்ணீரோடு மேய்க்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தன் அறுத்த அரிகளோடு கம்பீரத்தோடு சுமந்து கொண்டு திரும்பி வருவான். தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரின் நேரத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தரக்கூடிய இயேசு இருக்கிறார். நீங்க விதைக்கிறீங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உனக்கு இருக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். யார் யார் உங்க வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் ஆனந்த களிப்பை கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் உங்களை ஆற்றுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தின கண்ணீர் எல்லாம் ஒளிந்து போயிட்டு. எல்லாரும் கரங்கள் தட்டி மயப்படுத்துங்க. துக்கம் இல்ல, அலறுதல் இல்ல. சில நேரத்தில் சில நெருக்கங்களை பார்த்து அலறிடும். ஐயா, நான் இதுல எப்படி தப்புவோம்? உங்களுக்கு தப்பிக்கிற தேவன் இருக்கிறார். இன்னொரு வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை படிங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை வைத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளை நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. நீங்க கண்ணீர் விடும்போது உங்க கூட இருப்பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால நான் என் மனைவியும் செண்பராமன்புதூர்ல பெத்தேல் ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. ஒரு 25-30 வருஷம் இருக்கும். அப்பதான் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்க தான் எங்க ஒளிஞ்சிருக்கோம். அங்க நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு 70-80 ஆசிரம பிள்ளைகள் இருந்தாங்க. அப்பா அம்மா எல்லாரும் அந்த பயபக்தியா வச்சிருப்பாங்க. வரிசை எல்லாரும் நாங்க எப்போ போவோம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய தொட்டி கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பிள்ளைகள் அதுல தான் குளிக்கணும். அவங்க குளிச்சுட்டு இருக்கும் கால நேரத்துல திடீர்னு ஒரு நாள் தொட்டி உடைஞ்சிட்டு, பெரிய தொட்டி, தண்ணி வந்து ஒரு பிள்ளை மூச்சு விட முடியாம தண்ணி செத்து போச்சு. அந்த தாய்க்கு தான் அமதான் புருஷன் இல்லை. அதனால நாங்கள் கொண்டு விட்டு இருந்தா இந்த ஆண்டியெல்லாம் அங்கே வர எங்களை எல்லாம் கூப்பிட்டாச்சு. நாங்கள் எல்லாம் வந்து நிற்கிறோம், ஸ்டேஷனுக்கு போகிறோம், வரோம். அது பெரிய கேஸ் ஆகிட்டாங்க. நடந்தது இப்படிதான். வந்தவங்கள உண்மையாக சொன்னாங்க. பிள்ளைகள் எல்லாம் சாட்சி சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட உள்ள பிள்ளைலாம் இந்த ஒரு பிள்ளை இறந்து போச்சு. ஸோ எல்லாரும் சுற்றி நின்று அழுதுகிட்டே நிற்கிறாங்க. தாயாரும் அழுதாங்க. பிறகு அதுக்கு அடக்காரதை எல்லாம் செய்து
ஒரு 2 மாசம் கழிச்சு இது ஒரு காரியத்துக்கு அந்த அம்மா அங்க வந்திருந்தாங்க. நம்மளை பத்தி எப்படி ஆதல் சொல்றதுக்கு அதுக்கு புருஷன் இல்லை, அது ஏதோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ நான் கூப்பிட்டேன், வாங்க நீங்க கூட இங்க இருக்கலாமே. இல்லை இல்லை பாஸ்டர், கவலை இருக்கான், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் மகா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கா. நான் ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொப்பனம் பார்த்தேன், அழகான தோட்டம், பூக்களால் அங்கே வைத்திருந்து எல்லா பிள்ளைகளும் ஓடிட்டு இருக்கிறாங்க. என் மகா ஒரு பக்கெட்ல உள்ள தண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறா. நான் கேட்டேன், ஏன் மக்களே நீ மாத்திரம் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு. அவன் சொன்னாம்மா, இந்த கண்ணீர் தெரியுமா, ஓ கண்ணீருமா, நான் இங்க சந்தோஷமா இருக்கிறேன். நீ கண்ணீரோடு இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன். ராத்திரி எழுப்பி முடிச்சிட்டேன், கண்ணீரெல்லாம் விட்டேன். என் மகளை நான் கூட அப்படி பார்க்க முடியாது, அவ்வளவு சந்தோஷமா சொன்னான். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர பயன்படுத்துங்க. அதாவது கிறிஸ்தவம்னு சொல்றது பொய்யான ஒரு காரியம் இல்லைங்க, வேதாகம் உண்மையானதுங்க. அவர் கண்ணீரை துடைப்பேனா கண்டிப்பா துடைப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. ஏசாயா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே சொன்னார். நீ யார் யாரெல்லாம் இன்றைக்கு இந்த பிரசவம் மூலத்தோட எனக்கு தெரியுங்க. கர்த்தர் சொன்னாரு, சபைக்கு இந்த பிரசங்கத்தை சொல்லுன்னு. ஆகையினாலதான் சொல்றேன், யார் யாரெல்லாம் அழுகையோடு வந்திருக்கிறீங்களோ, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களோ, பாரத்தோடு வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, எல்லா முகங்களும் இருந்து கண்ணீரை துடைப்பார். நம்ம ரொம்ப ஒருத்தரை நேசித்து அழுதான்னா நம்மள அறியாம துடைப்போம். பார்த்துருக்கீங்களா? அவங்க பிள்ளை அழுதுன்னு வைங்க, கண்ணீரா விடு, நீங்க கிட்ட வச்சு அழாத சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். இதெல்லாம் கர்த்தர் சொல்றாருங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். யார் யார் நிந்தனையோடு வந்திருக்கிறீங்களோ, யார் யார் பாரத்தோடு வந்திருக்கிறீங்களோ, யார் அப்படி தப்பு வேணும் வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதுல 21வது வசனத்தை சொன்னார், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்க என்ன சந்தோஷப்படுவீங்க. இந்த வாரத்தின் பிரசங்கத்தின் தலைப்பு கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். நீங்க இதை எடுத்துட்டு போங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப ஒரு 3 காரியம் சொல்றேன். எந்தெந்த காரியங்கள்ல தேவனுடைய பிள்ளையின் கண்ணீரை துடைப்பார்? லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 61-62வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 22-61-62 படிங்க. அப்பொழுது திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தம்மிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தார். வெளியே போய் மனங்கசந்து அழுதார். சீமோன் பேதுரு பற்றி உங்களுக்கு தெரியுங்க. ஆண்டவரோடு இருந்தவன் கேட்கிறாரு, நீ நாடுகளை மேய்ப்பாயான்னு கேட்டார். நிச்சயமா மேய்ப்பேன்னு சொன்ன. 2வது கேட்கிறார், சீமோன் பேதுரு, நீ ஆறுகளை மேய்ப்பாய், உனக்கு தெரியும் ஆண்டவரை மேய்ப்பேன்னு சொன்ன. திரள் கூட்டமான ஜனங்கள். இயேசு உலகத்தில் இருந்த பொழுது சீசனுக்கு ஒரு காரியத்திலையும் கவலை இல்லை, எல்லா ஆசீர்வாதம் இருந்தது. நல்ல சாப்பாடு கிடைச்சி, நல்ல ட்ரெஸ் கிடைச்சி, நல்ல மரியாதை கிடைச்சி, அதுக்காக எல்லாரும் வாழ்றாங்க. அப்போ இயேசு இருந்தது எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை சீஸ்குலா ஜனங்கள் பெரிய கூட்டம் பிரசங்கம் பண்றாரு. கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறார்கள்? ஒரு சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் யோவான் சொன்னான்னு சொல்றாங்க, சில தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, சரி நீங்கள் என்ன யாரும் சொல்லுகிறீர்கள்?
12 சீட்டுல இவன் மாத்திரம் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கடவுள் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இறைவனுக்கு வெளிப்படுத்தல, கடவுள் உனக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி தேவனோடு இருந்தவன் பாண்டவர் பிடிச்சாச்சு, அடிச்சாச்சு, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அங்க காலை நேரத்தில் ராத்திரி முழுவதும் அடிச்சு கொண்டு வராங்க. இந்த கூட வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் கரை நீர் போட்டு ரொம்ப குளிர் அந்த சீசன்ல, டிசம்பர் மாதம். இப்போ கூட டிசம்பர் நாளில் குளிர் தான் செய்யணும். அப்போ நல்ல குளிர், எல்லாரும் சுற்றி இருந்து நெருப்பை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேலைக்காரி வந்து அவ தான் அந்த கட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போடக்கூடிய சொன்ன, இவன் இங்க வந்திருக்கான், இவன் அங்க அவருக்கு சீசன் ஆகும்னு சொன்னாங்க. ஏய் சும்மா இருமா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க. பேருக்கு சொல்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு, நீ ஒரு கலிலே உன் பேச்சு உனக்கு வெளிப்படுத்துது, நீ கோவிலில் வருதான் தெரியவே சத்தியம் பண்ணிட்டான். அங்க இருந்து சத்தியம் பண்ண, அப்படி அவனை இவன் நினைச்சு சொல்றான் ஒன்றும் தெரியாதுன்னு. அப்போ இன்னொருத்தன் வந்து சொல்றான், மூணாவது ஒருத்தன் சொல்றான், நீ அவங்கள ஒரு பேச்சு வெளிப்படுத்துதுன்னு சொன்னான். எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே எல்லாம் ஆண்டவருக்கு பக்கத்துல தான் நடக்குது. இங்க அது அங்க அவர் இருக்கிறாரு, மொத்தத்துல இதெல்லாம் நடக்கு, இங்க வாக்குவாதம் நடக்கு. அப்பதான் ஆண்டவரை பார்த்து திரும்பி பார்க்கிறாரு, என்னடா நீ என்ன சொன்ன, மரித்தா உமக்கு கூட மறிப்பேன், நான் உங்க ஆட மேய்ப்பேன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே இதெல்லாம் சொன்னிய பேரு. திரும்பி பார்க்க சொன்னீங்கன்னா 62வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியே போய் மனங்கசந்து அழுதான். நம்பர் 1, பாவ உணவினால் உண்டாகிற கண்ணீர், அதை ஆனந்த கழிப்பாக தேவன் மாற்றுகிறார். நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. சில நேரத்துல நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் குறைவுகள் உண்டு. பர்ஃபெக்ட் தான் நம்ம, அவர் மாத்திரம்தான் பர்ஃபெக்டான தேவன். அதான் ஆண்டவரே நம்ம வந்திருக்கோங்க. இவன் இப்படி அவனை திரும்பி பார்த்த உடனே அழுறல்ல, அவனை அணைக்கிறான். என்னடா நீ என்கிட்ட சாப்பிட்டா இதெல்லாம் பண்ணா, நான் எனக்கு ஒரு ஆபத்து வந்தோன்னா சத்தியம் பண்றா, போன்னு சொல்லலைங்க. அதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷன் ஏதாவது நம்ம ஒருத்தருக்கு தவறு மாட்டிக்கிட்டோம்னா எப்படி மாட்டோம், கத்தர் அப்படி கிடையவே செய்யாது. பாவ உணவுன்னா அலறாங்க, உடனே அவனை அரவணைக்கிறார். சீமன் பிறகுதான் ஆண்டவருக்காக உண்மையா வாழ்றான். நம்ம அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ஒரு நீங்க கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் விலகி ஓடலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும், முதிர்ச்சி வேணும். நம்ம சபையில கூட நிறைய பேர் முதிர்ச்சி கிடையாது. ஓய்வு நாள் எங்கேயும் போகாதுங்க. ஓய்வு நாள் தேவாலயத்தில் வந்து நின்னுங்க. ஆராதனை நம்ம எங்கேயோ நின்னா என்ன பிரயோஜனம்? எங்கோ போயிருந்தா பிரசங்க கேட்க முடியுமா? நீங்க கேட்கணும். 6 நாள் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாள். நீங்க ஒரு சபை ஆண்டவங்களுக்கு கொடுத்தாச்சு, அங்கதான் பார்க்கணும். சின்ன பிள்ளை சாட்சி சொல்லிட்டு போறார். 10 வருஷத்துக்கு முன்னால இங்க சின்ன பிள்ளையா இருந்தா, இப்போ பாலிவுட் பிள்ளை, அவ ஸ்கூலுக்கு போறா. இங்க பேப்பர் வந்திருக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்ஸி கூட சாட்சி சொன்னா, நம்ம ஒருத்தருக்கு உதவணும், முடிஞ்ச உதவணும், முடியாதுன்னு சொல்லிக்கணும், தவறில்லை. அந்த பிள்ளைகள் வந்தாங்க. சேகர்னாலும் இவங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் எல்லாம் சொன்ன. யாரும் கேட்டிருக்காங்க, ஷீபாட்ட நீ வேற சர்ச்சைக்கு பண்ணாம போனா அங்கதான் போவேன். நான் அந்த பாஸ்டர்கிட்ட தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். என் பிள்ளைகளுக்கும் அங்கே தான் கொடுப்பேன். அதை சொல்றா, பாஸ்டர் என் புருஷன் போறதுக்குள்ள 3 பேருக்குமே கொடுத்துருக்கீங்க இருக்காங்க. அன்னைக்கு அவ எப்படி பார்க்குற ஒரு தகப்பனா பார்க்க. நான் சொல்றேங்க, நான் ஜெபம் பண்ணி கேட்காம ஒரு காரியத்தை சொல்ல மாட்டேன், கெஸ் பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு தேவையில்லை. கர்த்தர் நல்ல ஆசை வச்சிருக்கேன். எனக்கு ஏன் பொய் சொல்லணும்? நான் நிச்சயமா உண்மையா ரொம்ப கோவப்படுவேன். உங்க எல்லாரோட நான் கோவப்படுவேன். ஆனா நியாயம் இல்லைன்னு சொன்னா கூட மன்னிப்பே கேட்டேன். நம்ம தப்பு இவங்களுக்கு நம்ம கோவப்பட்டதா. நீங்களும் அப்படி இருங்க. ஒரு காரியத்தை கண்டீங்கன்னா தவறுன்னு சொன்னா சொல்லி விடுங்க. கெட்ட குமாரன் கெட்டு போனோம். இந்த தகப்பனை விட்டு போயிட்டாங்க, தூர தேசத்துக்கு போயிட்டான். வாட்சி செயின் பிரேஸ்லெட் எல்லாம் தான் போட்டு போறான். கெட்ட ஸ்நேகங்களோடு போய் எல்லாம் இடம் தான். கடைசியில் அவனுக்கு மிஞ்சினது நான் நினைக்கிறேன் கோமணம் மாதிரி தான் மிஞ்சி, ஒண்ணுமே இல்லை. யாராவது விரும்புவாங்களா? பண்ணி திங்கக்கூடிய தவிட போய் சாப்பிடணும்னா நல்ல உதாரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கீங்க. அவங்க ஒண்ணுமே இல்லை.
அவன் வந்து இப்ப தகப்பனுக்கு வீட்டை பார்த்தா தகப்பன் பெரிய பணக்காரன். ஆனா இவன் அங்க போய் தவிட்டுக்கு பண்ணிக்கு வைக்க தவிட சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கிறான். அப்ப நினைக்கிறான், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், என் தகப்பன் வீட்டுக்கு போய் சொல்லுவேன், உம்முடைய வேலைக்காரரை ஒருவனாக நீர் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவேன். தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பாவ உணர்வுனால் வரக்கூடிய கண்ணீரை தேவன் எப்படி மாற்றுறாரு பாருங்க. அந்த உடனே அவனை கட்டி பிடிச்சி மோதிரம் செருப்பு எல்லாம் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அந்த பயங்கர பார்ட்டி கல்யாண வீட்டில் பார்த்துருக்கீங்களா? இதை விட பயங்கரமா அவனுக்கு செய்யலாம். அவன் கெட்டு போனான், காணாம போனான், காணப்பட்டான். அருமையான சகோதர சகோதரிமார்களே, நீங்க எதுல கண்ணீர் சிந்துறீங்க, எதுல உங்களுக்கு பாவ உணர்ச்சியின் ஒரு கண்ணீர் வருகிறது தான் ஆண்டு சமத்துல வைங்க. தேவன்கிட்ட சொல்லுங்க. 51ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுற வாசி கேட்டான். சொல்ற கேளுங்க. பத்சேபான்னு சொல்லக்கூடிய பெரிய அழகி, அவளை எடுத்துக்கிட்டான், புருஷனை கொண்டு போட்டான். அன்றைக்கு இப்படிப்பட்ட சொல்லிக் கொடுக்கறதுல யாரும் இல்லைங்க. இவனுக்கு ஒரு மனசில் குத்திட்டே இருக்கு. 51ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் இருக்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் ஆக்கிடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் துணிகரமா செய்து துணிகரமா அடிச்சிடுறாங்க. அவ்வளவு தப்பம் பண்ணி நான் ஒரு நான் சொல்றேன்ல, நிறைய இந்த ஒளிக்காரங்கள்லாம் நிறைய பேர் எப்படி இயேசுவேசுன்னு வந்தவன் ஸ்டேஜில் நின்று கண்ணான கண்ணின்னு ஒரு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு தகப்பனுக்கும் மகனுக்குள்ள உறவு அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்துறாங்க, அந்த நியாயப்படுத்துறாங்க. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. இயேசு இந்த உலகத்துல வாரதுக்கு முன்னால உள்ள காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் பரிசுத்தமா வாழணும். பாவ உணர்வின் தன்மை உங்களுக்கு வந்துன்னா தேவ சமத்துல அறிக்கையிடணும், உங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் கர்த்தர் தாவீதோடு இருந்தார்? அவன் வந்து பாவ உணர்வினால பாதிக்கப்பட்டான். ஆண்டு சமத்துல வந்தான், கண்ணீர் விட்டான். என்ன நீ உங்களுடைய பிள்ளையாக மாற்றுன்னு சொன்னா மாற்று. வேதம் சொல்றது கர்த்தர் தாவீதோடு இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி இருந்த உங்களே அப்படி வைப்பார். தேவ சமத்துல வந்திருக்கு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல யோவான் சொல்றாரு, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு பாவ உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரணும். ஏதாவது தவறு மனசுமே ஆமா, அதுக்குதான் உபாசம். பண்ணி உபாசமே நம்மள அநேகர் கை கொள்றதே கிடையாது. நிறைய 16 பேர் வந்திருந்தாங்க. சரி, அவங்க ஜோம் பண்ணுவாங்க. ஆராதனைக்கு நான் சொல்லுவேன் 10 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க, ஓய்வு நாள கனம் பண்ணுங்க. உங்க கண்ணீரை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுக்காக எனக்காக கர்த்தர் கல்வாரி நிலையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அவர் பாவம் செய்யல, நம்ம நல்லா இருக்கணும். அவர் நெருக்கம் வந்து அடிக்க போறாங்க, பிதாவை பார்க்கிறார். பிதாவானவர் கொஞ்ச நேரம் முகத்தை மறைச்சிக்கிட்டார். ஏன் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நமக்கு எந்த தீவுக்காக வரக்கூடாது, பாவமான காரியங்கள் நம்மை தொடரக்கூடாது. வேறும் சொல்றது அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். முதல்ல பாவ உணர்வினால் வரக்கூடிய கண்ணீர், 2வது நிந்தையினால வரக்கூடிய கண்ணீர். நிந்தை இன்னைக்கு வந்துன்னு சொன்னா நிறைய பேர் தாங்கிட மாட்டாங்க. சமீபத்துல பம்பாயில் ஒரு பெரிய ஸ்டேட் பேங்க் ஆபீஸ், நீங்களும் பத்திரிகைகள் படிச்சிருப்பீங்க, ஒரு கடிதம் எழுதி வைத்தார். நான் செய்யாத தவறை என் மேல சுமத்திட்டாங்க, எனக்கு வெளியே தலை நீட்ட முடியல, நான் மறித்து போறேன், சூசைட் பண்ணிட்டேன். பேங்க்ல எல்லாரும் வரதுக்கு முன்னால அதை ஓபன் பண்ணி எல்லாரும் வெளியே போச்சு வந்தாங்க. பெரிய ஆபீசர்ல இவர் சூசைட் பண்ணிட்டார். எல்லாரும் வந்து பார்த்தாங்க. என்னன்னா இவர் பண்ணல. இப்ப பேங்க்ல எல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்க கஷ்டம். ஏதோ ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் யாரோ கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. இது இவரு தான் எடுத்தான்னு சாதிச்சிட்டாங்க. இவர் சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் முடியல. பயங்கர நிந்த அழுதுகிட்டே இருந்தாரு. வீட்டில் போய் செய்யக்கூடியதெல்லாம் ஒழுங்கு பண்ணாரு. நான் வந்து அழகாக அவர் இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதி வைத்தாரு. நான் மறித்து போகிறேன், நான் வாழ விரும்பல, இனி யாருக்கு மேலே இப்படி பழி சாட்டாருங்க,
பிறகு எல்லாரும் அழுதாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோம், என்ன முடியும்? நிந்தைனால நீங்க ஒருவேளை நிந்திக்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், நிந்தனைக்கு ஒரு மீட்பு இருக்குங்க. இயேசு இருக்கிறாருங்க. வேதத்தை படிங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரை பார்த்துருக்கிறாங்க. யோபின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அவருடைய 20வது வசனத்துல யோபு சொல்கிறார், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அநியாயமாக நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, நிந்திக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உங்க கண்ணு தேவனை நோக்கி பார்க்கட்டும். நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா நான் யோபு சொல்றார். ஒரு கன்னிகை மேல் நினைவா இருப்பது எப்படி? அப்ப இந்த கண்ணை இருக்கு தந்திருக்கிறார்னா, நீங்க நிந்திக்கப்படும் பொழுது ஆண்டவரை பார்க்கணும். இவர் சொல்றாரு, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது. அதாவது சரீர பாடுகளை விட இருதயத்துல ஒரு துக்கம் வருது இல்லாங்க, நிந்த வருதுல, பரியாசங்கள் வருவா, கொடூரமானது. அது தேவன் ஒருவர் மாத்திரம்தான் மாற்ற முடியும். சரி, அழுதுகிட்டே திரிகிறாங்க, பாரத்தோடு திரிகிறாங்க, அங்க எவ்வளவு நன்மைச்சீரும் கிடைக்கலையா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய கண்ணீரை ஆனந்த சந்தோஷமாக மாற்றுவார். யோபுக்கு வாழ்க்கையில அடி மேல் அடி விழுந்தது, சோதனைக்கு மேல சோதனை, ஆசி போச்சு, பிள்ளைகள் போனாங்க, ஆரோக்கியம் போச்சு, நிந்தை பரியாசம் தாங்க முடியல. நமக்கு ஒரு சின்ன காரியம்னா நம்ம நல்லா செஞ்சுக்க வர மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நம்ம ரெடி ஆயிருக்கோம். அப்படி இல்லைங்க, எல்லாம் போச்சு. சொல்ல இங்க வந்திருக்கிற எல்லாரும் எல்லாம் சகிப்பான். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடு வந்துன்னு வைங்க, எந்த பெற்றாலும் துடிச்சிருவாங்க. பிள்ளைங்க போறீங்க, அப்பா என் காலில் ஒரு ஆணி குத்திட்டுன்னு உங்க மகனும் மகளை சொன்னா உடனே உங்க கண்ணுல குத்துன போல இருக்கும். என்ன எங்க எங்க பதறீங்கல்ல? ஒரு சின்ன ஆணிக்கு இந்த ஆளுக்கு 10 பிள்ளைகளும் போனாங்க. தாங்க முடியுமா? தாங்கினாரு. சொன்னாரு, கண்ணீர் தேவனுக்குள்ளால கண்ணீராய் சரிகிறது. இப்போ முதல்ல தலை மேல கை வச்சு அழுதுட்டு வராங்க, பொழுதியை போட்டுட்டு, யோபு நீயா இப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கொஞ்ச நாள் போக போக நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது நிந்தனைங்க வந்திருக்கீங்களா? உங்க அக்கா தங்கச்சி நிந்திக்கிறாங்களா? குடும்பம் நிந்திக்கிறதா? சபை நிந்திக்கிறதா? நீங்க நேசிக்கவங்க நிந்திக்கிறாங்களா? இப்ப உங்க கண்ணீர் தேவ சமத்துவம் கர்த்தர் உங்களோட பேசுறாருங்க. இன்னொரு வசனம் படிங்க, யோபின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அந்த 3வது வசனம் படிங்க. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை அவர் உங்கள் அருகில் வந்து துடைப்பார், உங்க காரியங்களை அவர் மேல் போட்டுக் கொள்வார். ஏன்னா நமக்காக அவர் தான் அடிக்கப்பட்டார், நமக்கு அவர் ஒரு மாத்திரம் தான் உண்டு. கண்ணீர் நேரத்துல யார்கிட்டையும் போய் நீங்க பாரம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரோட வைங்க, கண்ணீரெல்லாம் ஆண்டவர் சமத்துல வைங்க, உங்க வேதனை எல்லாம் தேவ சமத்துல வைங்க. வேதத்தில் சொல்லப்படுறது, நிந்தனையை சகித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எவ்வளவு சகிச்சிருக்கிறாரு நமக்கு. அவருக்கு வேலையை நம்ம கண்ணீர் துடைய 2 வசனம் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். நமக்கு நிந்த வரும் பொழுது அதை பார்க்க சொல்றாரு. நம்ம நிந்த வரும்போது சர்ச்சைக்கு வர மாட்டேன், நான் என்ன ஜோம் பண்ண மாட்டேன், இதுதான் சொல்றாங்க. பார்த்து இப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்குங்க, நல்லா இருக்கணும், ஆனந்த கழிப்பாக மாற்றுவதுவரையும் விடாதுங்க. இன்னொரு வசனம் படிங்க, 50வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 50வது அதிகாரம் 6வது வசனம், அடிக்கிறவர்களுக்கு 50வது வானங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்தையும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்போ அடிக்கிறவங்க அடிச்சாங்க,
எல்லாம் சகித்தாரே, நான் நீங்கள்லாம் நிந்திக்கப்படக்கூடாது. இந்த ஒரு காரியத்தோட நான் முடிக்க ஆசை. 3 காரியத்தை இன்னொரு இழைப்பொருளால் உண்டாகக்கூடிய காரியத்தையும் சொல்ல, கண்ணீர் சொல்ல நினைச்சேன். ஒரு 1/2 hour போதும். நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. ஒன்று பாவ உணர்வினால் வரக்கூடிய கண்ணீர், 2வது நிந்தனால் வரக்கூடிய கண்ணீர். நீங்க இந்த வசனத்தில் எதிலெல்லாம் தொடப்பட்டிருக்கிறீங்களோ ஆண்டவருக்கு நேராக உங்க கண்ணீர் வாங்க, உங்க பாரத்தை வைங்க, உங்க வேதனை வைங்க. ஒருவேளை பாவ உணர்வினால் நீங்க கண்ணீர் விட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். தாவீதுக்கு கண்ணீரை துடைத்தார் இல்லையா? பேதுருவுக்கு கண்ணீரை துடைத்தார். உங்க கண்ணீரையும் துடைப்பார். நிந்த அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தேவ மனுஷன் யோபு தான். பரியாசம் எல்லாம் சினைதெல்லாம் பரியாசம் பண்ற. சில நேரத்தில் எல்லாம் இழந்திருப்பீங்க. யாராவது ஒருத்தர் வந்து 10 லட்சம் வச்சிருக்கா, 20 லட்சம் வச்சிருக்கா, 5 லட்சம் வச்சிருக்கிறா, அதுக்கு சாப்பிடுறது கூட இருக்காதுங்க. நீங்க அவங்களுக்கு கணக்கு எடுக்கணும்னு இல்லை. வேதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சாட்சி பரத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிற அவர் பார்த்துக்கோங்க, அவரை விடாதுங்க. சாட்சியா நீங்க குடும்பமா அவரை சேவித்து அவர் மாத்திரம் பார்த்து வாழ்ந்தீங்கன்னா பாவ உணர்வு உங்களுக்கு எப்பவும் தொட்டுட்டு இருக்கும். சின்ன காரியம் செய்தாலும் செய்யாதேன்னு சொல்லும், துணிகரம் வராது. தாவீது சொல்றார், துணிகரமான பாவங்களுக்கு அந்த அடியனை விலைக்கு காத்து அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாது. யோபு சொல்றாரு, என் சிநேகெல்லாம் பரியாசம் பண்றாங்க, என் நிந்தையெல்லாம் நீர் உங்க மேல போட்டுடும். தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்கிறார், என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம், நீங்க நிந்த வரும் பொழுது, பாவ உணர்வு வரும் பொழுது, கைவிடப்பட்ட நிலம் வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது தேவன் மேல உங்க காரியத்தை வைத்திருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க ஆனந்த கழிப்பாக மாறுபடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் என் வார்த்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். அன்னை தெரசா வாலிப பிராயத்தில் இங்க வந்துட்டாங்க, கல்கட்டா வந்துட்டாங்க. அவ இன்னொரு அர்மேனியா நாட்டுச்சாங்க. இங்க வந்தாங்க, ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கல்கட்டாக்காரன் வந்து நல்ல வெத்தில எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல திலகாத்தமான மகன் தப்பான எண்ணத்தோடு இந்த அம்மாட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த அம்மா ஒரு அந்த ஆண்டவருக்காக சேவை பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு தப்பிக்க முடியாது, அவன்கிட்ட தப்பிச்சு போக முடியாது. இவங்க மாத்திரம் இருக்கிறாங்க, இவங்க ஒன்றும் செய்யலைங்க. ஆண்டவரே எனக்கு நிந்த வரக்கூடாது, இயேசுவேன்னு பார்த்தாங்க. அவங்க சாட்சியப்படுத்திருப்பீங்க. அப்போ இவங்க இயேசுவேன்னு பார்த்த உடனே அன்னை தெரசாக்கு முன்னால ஒரு பெரிய உருவம் வந்து நினைச்சாங்க. இவன் குடிச்சுக்கிட்டு வெத்தில போட்டுட்டு இப்படி எல்லாம் நின்னால அவன் அங்கேயே விழுந்தான். கண்ணை திறந்து பார்த்தா அந்த உருவம் தான் அவனுக்கு மேல நீங்க ஜீசஸை பார்த்துருக்காங்க. அன்னைக்கு மனம் திரும்பினான். அம்மா சொல்றாங்க, எனக்கு எவ்வளவோ நிந்தையில நான் நம்புற இயேசு எனக்கு உதவி செய்து என்ன ஒரு நாள் அவர் கண்ணீர் சந்த விடவில். அவங்க சாட்சியில ஆயிரக்கணக்கான சாட்சியில் ஒரு சின்ன பிட்டு சாட்சி தான் இது. நீங்கள் தேவ சமூகத்தில் வரீங்க, யார் யார் கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை கண்ணீரை துடைத்து ஆனந்த சந்தோஷத்தினால் திருப்தியடை செய்வார்னு சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.